திமுக அரசு மக்களுக்கு அல்வா கொடுக்குறதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாப்படி எப்படி பார்க்குறீங்க இதை? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் சொன்னதைத்தான் செய்கின்ற அரசு, செய்வதைத்தான் சொல்லுகின்ற அரசு. சொல்லாத பல தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அரசு. அவர் கொடுத்த அல்வாவால் தான் இன்றைக்கு அந்த இயக்கங்கள் பல கோணங்களில் பயணித்து கொண்டிருக்கின்றன. அவர் அல்வா கொடுத்தார் என்பதை உணர்ந்துதான் செங்கோட்டையன் போன்றவர்கள் பிரிந்து நின்று எதிர்கருத்துக்களை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். அல்வாவும் ஒரு வகையான உணவு தான். தேவைப்படுகின்ற இடத்தில் அதையும் நான் முதலமைச்சர் அவர்கள் பரிமாறுவார். ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்ட இதை முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறாரு. இது வெற்று அறிக்கை, இதனால் எந்த ஒரு இதுங்கிற மாதிரி வானதி ஸ்ரீனிவாசன் விமர்சிச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடியும் ஒரு ஆணையம் அமைச்சாங்க. ஆனால் இந்த ஆணவ படுகொலை தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்கு. இது ஒரு வெற்று அறிக்கைன்னு வானதி ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வே என்று சொல் வந்தாலே அலர்ஜி ஏற்படுகின்றது. 2026ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெறப் போகிறார் என்ற ஒரே சூழ்நிலையில் இருப்பதற்காக அந்த வே என்ற சொல் வந்தாலே அவர்களுக்கு அலர்ஜி ஏற்படுகின்றது. வெற்றி என்பது அவர்களுடைய எண்ணங்களுக்கு, அவர்களுடைய கண்ணுக்கு புலப்படுகின்றது. இந்த ஆணவ கொலைகளுக்கென்று தனியாக ஒரு ஆணையம்தான் அமைக்கப்படும் என்று மாண்புமிகு முதல்வர் கூறியிருக்கின்றார். அந்த ஆணையத்துடைய இறுதி அறிக்கையை தான் செயல்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கின்றார். எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும், எந்த ஒரு பணியாக இருந்தாலும் திட்டமிட்டு அதை நிறைவேற்றுகின்ற ஒரு முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தான். நேற்றைக்கு கூட நீதிமன்றத்திலே இந்த தெருக்களின் பெயரிலே இருக்கின்ற ஜாதிய அடையாளங்களை மாற்றுவது குறித்து வழக்கு வந்தபோது நீதிமன்றமே அவருடைய அந்த முயற்சியை பாராட்டியிருக்கின்றது. இப்படி பலதரப்பட்ட மக்களுடைய பாராட்டை பெறுகின்ற முதல்வர் வானதி சீனிவாசனுடைய பாராட்டை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.